ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நமஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கேரளா ஸ்டைல் அவியல். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தயிர் 1/2 லிட்டர், 7 பச்சை மிளகாய், 1/2 மூடி தேங்காவை துருவி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், கறிவேப்பிலை, கடுகு 1/2 ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே தேங்காயும் போட்டு நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அவியல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அவியல்ல நம்ம எல்லா வகையான காய்கறியும் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம முருங்கைக்காய், பீன்ஸ், வெள்ளை பூசணிக்காய், கேரட், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, வாழைக்காய், கிழங்கு எடுத்திருக்கோம். இப்போ முதல் கிழங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கேரட்டை வெர்டிக்கல் ஷேப்ல வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். சேனக்கிழங்கு முதல் தின் ஸ்லைசஸா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீட்டமா கட் பண்ணலாம். பீன்ஸையும் ஒரே லென்த்ல கட் பண்ணிக்கலாம். முருங்கைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லா காய்கறியையும் ஒரே ஷேப்ல கட் பண்ணணும். இப்போ முதல்ல ஒரு குக்கர்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ காய் வேகிறதுக்கு ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். இப்போ ஒரு விசில் வந்து காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தாளிக்க போறோம். இப்போ அது கூட நம்ம அரைச்சு வச்ச தேங்காய் விழுத போட்டுக்கலாம். இப்போ அது இறக்கியாச்சு. இதுல தயிர் ஊத்திக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சதை செஞ்ச அவியல் மேல கொட்டிக்கலாம். இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான கேரளா ஸ்டைல் அவியல் ரெடி ஆயிருச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல், தயிரோட டேஸ்ட், இந்த வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவர் எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்குது. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
மறக்காம நமஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நமஸ் கிச்சன்.